பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி. இன்னைக்கு வந்து ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தி தான் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 வழங்க தமிழக அரசு முடிவு எடுத்திருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு மக்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடக்கூடிய பண்டிகையில வந்து பொங்கல் பண்டிகையும் ஒண்ணு. மக்கள் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து வழங்குது. அதிமுக ஆட்சியில தொடங்கி வைக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு நடைமுறை வந்து திமுக ஆட்சியிலும் வந்து தொடருது. ஜனவரி மாத தொடக்கத்திலே வந்து மக்களுக்கு வந்து டோக்கன் வழங்கப்படும். அதுல குறிப்பிட்ட தேதியில வந்து மக்கள் வந்து ரேஷன் கடைகளுக்கு போய் பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து நீங்க பெறலாம். முதல் பொங்கல் பரிசு என்றால் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை உள்ளிட்டவன் வந்து வழங்கப்பட்டாங்க ஃபர்ஸ்ட். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்க பணமும் வழங்குறது அதிமுக ஆட்சியில நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2500 ரொக்கத்தை வந்து பொங்கல் பரிசா வந்து வழங்கினார். பொங்கல் பரிசு தொகுப்புல வந்து இதுவரை வழங்கப்பட்ட அதிகபட்ச தொகை இதுதான். இது வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றுச்சு. 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக அரசு தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசோட 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்குச்சு. ஆனா மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுனால நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதா கூறி ரொக்க பணம் வழங்குறது வந்து நிறுத்தப்பட்டது. இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து தந்துச்சு. 2025 பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு வந்து பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை மட்டும் இல்லாம அந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு வேஷ்டி, சேலை அதையும் வந்து வழங்கினாங்க. அந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை மட்டும் வந்து வழங்குச்சு. அடுத்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தமிழக தலைமையிலான அரசு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க திட்டமிட்டிருக்கதா வந்து தகவல் வந்து வெளிவந்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொக்கமா வந்து பணம் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. பொங்கல் பரிசு தொகையோட இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்குறதுக்கு அரசு தயாராகி வருவதா வந்து தகவல்கள் வந்து ரொம்பவுமே வந்து பரவிட்டு இருக்கு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு பொருளுடன் இந்த 3000 ரூபாய் வழங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அதோட செலவை வந்து எப்படி ஈடுகட்டுறது அப்படிங்கிறது அதிகாரிகள் வந்து பொது அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி அரசு கூறியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வந்து வருது. அப்படிங்கிறதுனால பொங்கல் பரிசு தொகுப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தொகுப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அது தவிர பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையில வந்து இடம்பெறக்கூடிய பொருட்கள் வந்து தரமானதா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில இந்த ஆண்டு வந்து ரொம்பவுமே தரம் வந்து உறுதி செய்யறதுக்காக அதிகாரிகள் வந்து உத்தரவு வந்து பிறப்பிட்டிருக்காங்க. விரைவில் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து முதலமைச்சர் வந்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னதா வந்து 5000 ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு வழங்கணும் அப்படின்னு ஒரு சில அமைச்சர்கள் கூறியதாகவும் நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால அதனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் அப்படி என குறைக்க என திட்டமிட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இணையதளத்துல வெளியிட்டிருக்க ஒரு தகவல் அடிப்படையில மட்டுமே வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட்டு இருக்கேன். அதாவது அதிகாரப்பூர்வ அறிவு வெளியிடும் வரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். தமிழக அரசு நமக்கு சிறந்த முறையில வந்து பொங்கல் பரிசு மட்டும் இல்லாம பொங்கலுக்கான சிறப்பு தொகுப்புகளையும் நம்மளுக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. நான் வந்து கரெக்டான அப்டேட் உங்களுக்கு வரும்பொழுது கரெக்டா வந்து நான் உங்களுக்கு பதிவிட்டுட்டே இருப்பேன். அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.